ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வாங்க வீட்டில் எப்படி நண்டு குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, லவங்கம், மிளகு, சோம்பு, வெந்தயம், கசகசாப்பட்டை, ஆயில், சில்லி பவுடர், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, நம்ம க்ளீன் பண்ணி வச்ச நண்டு, நல்லா பால் நண்டு, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு. அப்புறம் புளித்தண்ணி, ஃபைனலாக சால்ட். வாங்க நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு அதுக்கு தேவையான பாத்திரம், சமைக்கிறதுக்கான பாத்திரம், அந்த சட்டி வச்சு ஆயில் ஊற்றி சோம்பு, அந்த கசகசாப்பட்டை, வெந்தயம், மிளகு இதெல்லாம் போட்டு எண்ணெயை நல்லா பொரிந்த பிறகு கருவேப்பிலை போடணும். அதுக்கப்புறம் நம்ம போட்ட பிறகு அது கொஞ்சம் எண்ணெயில் பொரிஞ்ச பிறகு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு இஞ்சியும் பூண்டையும் அப்படியே போடாமல் கொஞ்சம் தட்டி போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நம்ம போட்டு அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு நல்லா வதக்கி போடுங்க நண்டை. நம்ம க்ளீன் பண்ணி வச்சு இந்த பால் நண்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு தடவை அந்த நண்டு வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அதை போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். அந்த தக்காளி வெங்காயத்தோடு வதக்கிட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்குனிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கி பிறகு போடுங்க. டர்மரிக் ஆட் பண்ணிக்குவோம். மஞ்சள் தூள் போட்டு இது மஞ்சள் தூள் 2 ஸ்பூன், சில்லி பவுடர், தனியாத்தூள் ஒரு 3 ஸ்பூன். இந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வதக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும். வதக்கிட்டு
போதும் போதும். வச்சுருக்கோம்ல அதை எடுத்து ஊற்றி நல்லா கிண்டி விட்டு நல்லா மிங்கிளாகிற வரைக்கும் கிண்டணும். நல்லா கிண்டிட்டு நல்லா மூடுங்க நண்டு வரும். போதும் மூடுங்க. நமக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். குழம்பு ரெடி ஆயிடணும் கொஞ்சம் நேரத்தில். அடி பிடிக்காமல் கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச கோகோனட் ஃப்ளாரை ஆட் பண்ணிக்குவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வச்ச நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பால் நண்டு நல்லா நண்டு வெந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக கொரியாண்டர் கட் பண்ணி வச்ச கொரியாண்டர் தூவி விட்டு குழம்ப இறக்க வேண்டியதுதான். நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். இது மாதிரி நீங்கள் நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கோல்டு, கஃப், ஃபீவர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா சரியாயிடும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.